ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இந்த வீடியோவில் நம்ம HTML CSSலாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் ப்ரேயர் நாலேஜ் இல்லைனாலும் நம்ம பார்க்குற கோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கோர்ஸ் என்னென்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் படிப்பு சென்டர்லேருந்து வர எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரீ HTML CSS3 கோர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக் HTML5 அண்ட் CSS ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து eduonixல ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கோர்ஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் ஒரு ப்ராஜெக்ட்டும் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் படிச்சுட்டு தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு போகாமல் நீங்கள் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அண்ட் இந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் இருக்குது, 4.5. அண்ட் நிறைய பேர் ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸ் வந்து பர்சனலாக நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஃப்ரீ கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்து ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட், இல்லைனா இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லேர்னிங்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 4 hours கிட்ட உங்களுக்கு லேர்னிங் கண்டென்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 51 லெக்சர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML CSS பற்றின கம்ப்ளீட் பேசிக்ஸ் கவர் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ப்ரையர் நாலேஜும் தேவையில்லை. HTML CSS பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் நீங்கள் இதில் என்ரோல் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணலாம். அண்ட் இங்கே நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் செக்ஷன். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக HTML ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. HTML ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப், லைன் பிரேக், தீமேட்டிக் பிரேக், ஃபார்மேட்டிங், கமெண்ட், ஆங்கர், இமேஜ், டேபிள், லிஸ்ட், HTML ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா CSS பேசிக்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் CSS பற்றின ஃபுல் ஃபண்டமெண்டல்ஸும் லேர்ன் பண்ணுவீங்க. ரூல் செட், செலக்டர்ஸ், டிஸ்பிளே, லென்த் யூனிட்ஸ், மார்ஜின், பார்டர், ஃப்ளோட், ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ பேசிக்காக CSS வந்து ரொம்ப அந்த டிசைன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த CSS பற்றின செக்ஷனில் லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன், அப்புறம் HTML பேசிக்ஸ், CSS பேசிக்ஸ், அண்ட் ஃபைனலாக நீங்கள் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். ஸோ ஒரு லேண்டிங் பேஜ் பில்ட் பண்ணுறது தான் ஒரு ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பில்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து CSS HTMLலாம் நீங்கள் லேர்ன் பண்ணதை எப்படி ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் நல்ல விஷயம். அண்ட் இதில் வந்து யார் வேணால் என்ரோல் பண்ணலாம், எந்த ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸும் கிடையாது. அண்ட் இப்போ இந்த கோர்ஸில் எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜுக்கு வந்துட்டு ரைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைன்அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணுற மாதிரி செக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ யூஸ் பண்ணி கூட இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் பேஜில் இருக்க என்ரோல் நவ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த HTML5 அண்ட் CSS கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் தான். அண்ட் நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு கோர்ஸ் கண்டென்ட்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்களோட லிங்க்டினில் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து HTML CSS பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் படிப்பு சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.